तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं. ஓம் சாந்தி. 108 நாள் அவ்வியக்த பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 32வது நாள். ஸோ அவ்வியக்த முரளியோட டேட் 22/10/81. அவ்வியக்தவாணியோட டைட்டில் சதா வள்ளலுடைய குழந்தை, வள்ளலாய் கொடுத்துட்டே இருங்க. சதா வள்ளலுடைய குழந்தை, அதனால் நீங்கள் வள்ளல் ஆகுங்க அப்படின்னு. ஸோ இந்த முரளியில் பாபா அவர் கருணையின் கடல், தயாவின் கடல். அவர் குழந்தைங்களை பார்த்து, மாஸ்டர் தயாவின் கடல் குழந்தைங்களை பார்த்து பாபா சொல்கிறார். இந்த முரளியில் பாபா 12 விதமான சம்மா நமக்கு தரார். அது ஒன்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த ஸ்வரூபத்திலே நிலைச்சிருந்த, நான் கருணையின் ஃபரிஷ்தா அப்படிங்கிற அந்த டபுள் லைஃப் ஸ்திதியில் இருந்து நம்ம இந்த இதை கேட்கலாம். ஸோ பாபா எப்படிலாம் நம்மளை உயர்ந்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்பார். இல்லை பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் மாஸ்டர் கருணையின் கடல், நீங்கள் தான் தயாலு கிருபாலு, நீங்கள் தான் கிருபை செய்யக்கூடியவங்க, நீங்கள் தான் தயவு செய்யக்கூடியது, நீங்கள் தான். நீங்கள் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள், நீங்கள் தர்மாத்மாக்கள். அதனால் இப்போ நிராகாரி, நிர்வீகாரி, நிரகங்காரி இந்த ஸ்திதியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தயவால் நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். நீங்கள் மாஸ்டர் தாத்தா, மாஸ்டர் தேவதா, கொடுத்துட்டே இருக்கக்கூடியது தான் உங்களுடைய கடமை. அதனால் இப்போ உங்களுக்குள்ளார அந்த தாத்தாப்பன் கொடுக்கக்கூடிய அந்த சன்ஸ்காரத்தை அதனால் நிரம்பியவங்களாக ஆகுங்க. ஆசையினால என்னான்னு தெரியாதவங்க ஆகுங்க. இச்சா மாத்திரம் அவித்யான் பரந்த உள்ளவங்களாக ஆகுங்க. ஷெஹன்ஷா ராஜாவாக ஆகுங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் வள்ளலுடைய குழந்தை, நீங்களும் வள்ளல் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சௌமான் இந்த முரளியில் பாபா நமக்காக தரார். ஸோ ஒரு 2 விவசாயிங்க, கொஞ்சம் ஏழை விவசாயிங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் மேலே யமதர்மன்ட்ட போகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி ஜென்மம் வேணும் அப்படின்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு விவசாயி, எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் என் குடும்பத்தில் பாருங்கள், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஏழையாக தான் இருந்தேன், பணக்காரனாக இல்லை. அதனால் எனக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கணும்னா, என்கிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜென்மம் வேணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த இன்னொரு விவசாயி, அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஜென்மம் வேணும்னா அவங்க தான் சொல்கிறாங்க, அதாவது எனக்கு கஷ்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் கடவுள் எனக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல குடும்பம் கொடுத்தாரு, நல்ல உடல் கொடுத்தாரு, ஆரோக்கியம் கொடுத்தாரு. ஸோ அதனால் நான் அடுத்த ஜென்மத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜென்மம் வேணும் அப்படின்னு. சரின்னு ஓகே, அவங்களுக்கும் அடுத்த ஜென்மம் கொடுத்தாச்சு. இப்போ முதல்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு காசு வந்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்மம் வேணும். ஆனால் அவர் அந்த மாதிரி கர்மம் செஞ்சுருக்காருன்னா இல்லை. ஸோ அதனால் அவர் ஒரு பிச்சைக்காராக பிறந்தாராம். அவர் தட்டில் காசு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜென்மம் கிடச்சிருக்கு. அதே இன்னொருத்தவர் நன்றி சொன்னவர், நான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜென்மம் வேணும்னா அவர் நல்ல ஒரு வள்ளல் குடும்பத்தில், நல்ல ஒரு ஆன்மீக குடும்பத்தில், நல்ல ஒரு பணக்காராக பிறந்தார். பிறந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு. ஸோ அதுதான் பாபா நமக்கும் சொல்கிறார், நீங்கள் யார், நீங்கள் சாதாரண ஆத்மா இல்லை, நீங்கள் மற்றவங்க கருணையை எதிர்பார்க்கக்கூடிய ஆத்மா இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு கருணை காமிக்கணும், நீங்கள் மற்ற மேலே தயவு பண்ணணும். யாருக்கு முக்கியமாக யார் ரொம்ப பலகீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு. அதனால் உங்கள்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது,
எல்லா பேரு புகழ் வசதி இது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த தயா கிருபா இந்த கருணை இதெல்லாம் இல்லைன்னா அது வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் யார் மேலாம் தயவு பாவம் காமிக்கணும்? முதல்ல நம்ம மேலே நம்ம தயவு பாவம் காமிக்கணும். என் லைஃப்பில் எதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறணும், எந்த இடத்துலலாம் என்னோட ஏதோ ஒரு எண்ணம் சொல் செயல் மூலியமாக என்னுடைய பாக்கியம் கெட்டு போகுது, அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். வேஸ்ட்டில் நம்ம மூலிகை இருக்குலேருந்து வெளியே கொண்டு வரோம். நம்ம ஸ்திதியை வந்து உயர்ந்த நிலை கொண்டு போகணும். இன்னும் எது வரைக்கும் தான் அந்த வேஸ்ட்லேயே நம்மளை தள்ளிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் என் மேலே கருணை காட்டுறதுனா என்னென்ன உயர்ந்த ஸ்திதியை கூட்டிகிட்டு போகிறது. அடுத்து இந்த பிராமன் பரிவாரம் மேலேயும் கருணை காட்டணும். அடுத்து உலகாயுத ஆத்மாக்கள் அவங்க மேலேயும் நம்ம கருணை காட்டுறோம். ஏன்னா நம்ம வந்து ஏன்னா இங்கே பாபா நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் தர்மாத்மாவும் நீங்கள் தான். ஆனால் நம்ம வந்து அவங்க மாதிரி டிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஏன்னா யார் டிபேட் பண்ணிகிட்ருக்காங்களோ விவாதம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அதே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ நம்மளுடைய லட்சியம் பாபா சொல்ல நீங்கள் தர்மாத்மாவில் நம்ம வாழ்க்கையில் தர்மம் தான் என்ன அந்த ஒரு தாரணை இருக்கணும். பாபா சொல்லக்கூடிய விஷயத்த என் லைஃப்பில் கொண்டு வரணும். தர்மாத்மானா என்னுடைய வாழ்க்கை சாந்திக்கான மார்க்கம். அதில் வாதம் விவாதம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கே விவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ அங்கே வந்து ஒரு விதமான அசாந்தி வந்துடுது. அதனால் இதெல்லாம் உங்கள் கர்த்தவியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய கர்த்தவியம் ரொம்ப சர்வசிரேஷ்டமானது. அதனால் முதல்ல உங்கள் மேலே நீங்கள் கருணை காட்டுங்க. யார் வந்து தன்னோட அந்த ஸ்திதியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களோ மறுபடியும் என்ன அந்த உயர்ந்த ஸ்திதியில் கொண்டு போகிறதுக்கான கருணை உங்கள் மேலே நீங்கள் காட்டுங்க. தூய்மைன்னு அந்த உயர்ந்த ஸ்திதியில் போகிறதுக்கான கருணை உங்கள் மேலே நீங்கள் காட்டுங்க. அது வரைக்கும் மௌனமாகவே இருங்க. அடுத்த பாபா சொல்கிறார் நீங்கள் வந்து தயாலு கிருபாலு. இப்போ யார் மேலே தயா காட்டணும் கிருபை காட்டணும்னா யார் என்னோட நண்பராக இருக்காங்களோ, யார் எனக்கு வந்து என்னோட மகிமை பாடுறாங்களோ, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லை. யாருக்குன்னா யார் வந்து என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்காங்களோ, என்னை கீழே தள்ளணும்னு பார்க்குறாங்களோ, எனக்கு விரோதமாக பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி ஆத்மா மேலேயும் நான் கருணை காட்டணும். ஞானி மேலேயும் கருணை காட்டணும், அஞ்ஞானி மேலேயும் காட்டணும். அப்புறம் பாபா சொல்கிறார் பலஹீன ஆத்மாக்கள் மேலே உங்கள் மேலே நீங்கள் கருணை காட்டணும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு வார்த்தையும் பாபா சொல்கிறாரு கடை சன்ஸ்கார் ரொம்ப கடுமையான சன்ஸ்காரம் உள்ள ஆத்மாக்கள் மேலேயும் நீங்கள் கருணை காட்டணும். ஏன்னா இங்கே பாபா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இந்த தயா கிருபை வந்து பார்த்திங்கன்னா கல் போல் உள்ள ஆத்மாக்களையும் தண்ணி மாதிரி ஈஸியாக அவங்கள மாற்றிடும். அந்த ஒரு சக்தி இதில் இருக்குது. அதனால் பாபா இதில் சொல்கிறாரு, ஹே பிராமண ஆத்மாக்களே, உங்களுடைய நீங்கள் வந்து ஆதி சனாதன் பிராச்சீன் சிரேஷ்ட ஆத்மாக்கள், நீங்கள் தர்ம ஆத்மாக்கள். அதனால் உங்களுடைய முதல் கடமை என்னன்னா எல்லார் மேலேயும் அந்த தயா பாவ் வைக்கணும். அந்த உங்கள் திருஷ்டி வந்து கிருபை உள்ள திருஷ்டியாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 6 விதமான ஆத்மாக்கள் பாபா இங்கே சொல்கிறார். யார் மேலாம் நீங்கள் தயா காமிக்கணும், கருணை காமிக்கணும். ஒன்று வந்து ஞானி ஆத்மா மேலேயும் காமிக்கணும், அஞ்ஞானி ஆத்மா மேலேயும் காமிக்கணும். யார் உங்களுக்கு விரோதம் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும் காமிக்கணும். யார் உங்களை எப்போ பார்த்தாலும் அப்போசிஷன் எதிர்த்துட்டே இருக்காங்களோ அவங்க மேலேயும் காமிக்கணும். உலகத்தில் உள்ள பலகீனமான ஆத்மாக்கள் மேலேயும் கருணை காமிக்கணும். அப்பிராப்தியில் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தால் வசப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் கருணை காட்டணும். எந்த ஆத்மா உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் அவங்க மேலே உங்கள் கருணை தயா பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தயாலு கிருபாலுன்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்குள்ளார தயா பாவனை இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியாக, அதாவது நம்ம மனசு வந்து நிராகாரி ஸ்திதியில், வாச்சா நம்ம வார்த்தைகளில் அந்த எந்த ஒரு விகாரமும் இல்லாத பணிவான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் இருக்கணும். கருமனா நம்ம செயலில் வந்து எந்த ஒரு அகங்காரமும் இருக்காது. இதை தான் தயாலு கிருபாலு ஆத்மான்னு சொல்லப்படுது. சங்கம் யுகத்தில் நீங்கள் எல்லோரும் மாஸ்டர் தாத்தா இல்லையா? அதனால் உங்கள் ஸ்திதி இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைனாலே என்னான்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து அல்பகால ஆசைக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் இதை விட்டுறக்கூடாது. லேவத்தா வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடாது. கொடுத்துட்டே போங்க. கொடுக்கறதுலேயும் கணக்கு பார்க்காதீங்க. நான் எவ்வளோ தான் இவங்களுக்கு சயோகம் பண்ணுறது,
எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, இதெல்லாம் எதுவும் கணக்கு பார்க்காதீங்க, கொடுத்துட்டே இருங்க. உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதனால் நீங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆத்மாக்கள், ராஜவம்சி மாஸ்டர் வள்ளல் ஆத்மாக்கள். நீங்கள் நம்ம போயிட்டு வெளியில் உள்ளவங்க மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ மனசால் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் வள்ளலோடைய வீட்டில் இருக்கீங்க. ஒரு இடத்துல ஒரு சன்னியாசி இறைவனை நினச்சிக்கிட்டே போகிறார். அந்த கையில் மாலையை ஒட்டிக்கிட்டே இறைவனோட பேர் எடுத்துகிட்டு போகிறார். ஒரு கடைக்கு போய் பால் வாங்க போகிறார். அங்கே அந்த கடையில் உள்ள அம்மா ஒருத்தவங்க மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு வருது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பால் ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறாங்க. இந்த சன்னியாசி சொல்கிறாரு, இருமா கொஞ்சம் அதை கணக்கு பார்த்து ஊற்று, ஏன் எக்ஸ்ட்ராவாக தர அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்களாம், யார் மேலே அன்பு இருக்கோ அவங்கள்ட்ட என்னங்க கணக்கு பார்க்குறது அப்படின்னு. அது சொன்ன உடனே அந்த சன்னியாசிக்கு அப்படியே கொஞ்சம் தூக்கி வாரி போட்டமாக இருந்ததாம். அப்போ அவருக்கு ரியலைஸ் ஆச்சா, இவங்க அன்புனால கணக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் இறைவன் கணக்கு பார்த்து எண்ணிகிட்ருக்கேன், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவர் அந்த மாலையை தூக்கி போட்டு நிரந்தரமாக இறைவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது நம்ம பாபா பேஹத் பாபாவை நம்ம கணக்கு போட்டு ஞாபகம் பண்ணுறோம். இன்றைக்கி 1 மணி நேரம், இப்போ 2 மணி நேரம். பாபா சொல்கிறாரு, நிரந்தர நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் எப்படி இருக்கணும்னா, அந்த நேச்சுரலாக ஈஸியாக இருக்கணும் நம்ம பாபா நினைவு. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய மனசு, நம்ம தினச்சரியாவை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். அடுத்து பாபா இதுவும் சொல்கிறாரு, அவங்க கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லை. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டே போகணும், அன்பு கொடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான தயாபாவ கிருபை திருஷ்டி. நம்ம தாத்தானால எந்த விஷயத்தையும் நான் எனக்காக பர்சனல் இதுக்காக பிடிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுங்க. எந்த ஒரு ஜட்ஜும் பண்ணாமல் இவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் மரியாதை, அன்பு கொடுங்க. கணக்கு இல்லாமல் கொடுத்துட்டே இருங்க. இதுதான் தாத்தாவுடைய சன்ஸ்கார். சில பேருக்கு அன்பு தேவைப்படுது, அன்பு கொடுங்க. சில பேருக்கு மரியாதை தேவைப்படுது, மரியாதை கொடுங்க. இதோட ஸ்டாக்கை நிறையா வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. ஏன்னா முழு உலகத்துக்கும் ஏதோ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த பாவனை எனக்குள்ளார இருக்கும். வசுதேவ குடும்பக்கம், இந்த முழு உலகமே என்னுடைய குடும்பம், எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். ஸோ இது ராமாயணத்தில் கூட ராமர் காமிச்சிருப்பாங்க. ராமர் பாருங்கள், ராவணன் அவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கப்புறமா அவர் அவருக்கு நிறையா சான்ஸ் கொடுத்தார். நிறையா வாட்டி அமைதி பேச்சுவார்த்தைக்காக நிறைய பேர் அனுப்புனார். அனுமான் அனுப்புனார், அங்கதன் அனுப்புனார், எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணார். இருந்தாலும் ராவணன் அதை ஏற்றுக்காதனால தான் அப்புறமா லாஸ்ட்டில் அந்த போர் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொரு இதுவும் காமிச்சிருக்காங்க. அந்த ராமாயணில் ராமர் சண்டை போட்டு திரும்பி வரார். அப்போ எல்லோரும் அவங்கள வரவேற்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ மந்த்ரா ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் ராமருக்கு அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. மந்திர மேலேயோ கைகை மேலேயோ யார் மேலேயும் எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குல்ல, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ கைகை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ அங்கே வரமாட்டேன், என்னானாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால் ராமர் சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்தால் தான் நானும் உள்ளார வருவேன் அப்படின்னு. அவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மந்திரைக்கு தான் அவங்கள திரும்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கான யுக்தி தெரியும் அப்படின்னு. சரின்னு மந்த்ராவை அவங்கள்ட்ட அனுப்புகிறாங்க. ஸோ மந்த்ராவை கைகிட்ட அனுப்புகிறாங்க, எப்படியாவது அவங்க கூப்பிடுங்க, அவங்க வந்தால் தான் ராமரும் வருவார் அப்படின்னு. அப்போ இவங்க போய் யுக்தி அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கைகை இந்த மாதிரி ராமர் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்தால் தான் அவங்க உள்ளார வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ தயவு செஞ்சு என்னானாலும் போயிடாத, போயிட்டீன்னா ராமர் உள்ளார வந்துடுவார், அவரு ராஜாவாயிடுவார், அதனால் நீ போக வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு. இது வரைக்கும் கைகை நான் போகக்கூடாதுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறத பார்த்தோன்னே, அப்படியா, நீ ஒன்றும் தெரிஞ்சில்லையா, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு இவங்க போகிறாங்க. அதாவது யுக்தியாக இவங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ராமாயணத்தில் இந்த விஷயம் காமிச்சிருக்காங்க. ஸோ ராமர் காட்டுக்கு போனதுலேயும் ஒரு நன்மை இருந்தது. அதனால் எவ்வளோ ரிஷி முனிகள் அங்கோல எவ்வளோ பேருக்கு நன்மை நடந்தது. அதில் அஹில்யா காமிச்சிருக்காங்க, சபரி காமிச்சிருக்காங்க,
சுக்ரீவ் காமிச்சிருக்காங்க, கேவத் காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லார் மேலேயும் ராமர் வந்து கருணை காமிச்சார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் எல்லார் மேலேயும் கருணை காமிச்சிட்டே இருக்கணும். ஆசைனாலே என்னான்னு தெரியாத அளவுக்கு ஆயிடணும். ஒரே ஒரு ஆசை தான், விஸ்வ கல்யாணுக்கான ஆசை, எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை மட்டும் இருக்கணும். விஷால உள்ளவங்களாம் ஆகுங்க, ஃப்ராக் தில் ஆகுங்க. அப்படின்னா பாபா எப்படி வந்து பேஹத் தான் இருக்காரோ அந்த மாதிரி நானும் பேஹத். எல்லாரும் அந்த எவ்வளோ உள்ளம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதில் எல்லாரும் வந்துடணும். அதில் பிகே வந்துடணும், நான் பிகே வந்துடணும், பணக்காரங்க என்ன, ஏழைங்க என்ன, எல்லாரும் என்னுடையவங்க. எல்லாருக்கும் என் மனசில் இடம் இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து செஹன்ஷானா ராஜா, வள்ளலோட குழந்தைங்க நீங்கள். இப்போ பாபா வந்து பாபாட்டையும் ஒரு டிவி இருக்கான். பாபா முழு நாள் குழந்தைங்கள செக் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, குழந்தைங்களோட ஸ்திதி எப்படி இருக்குது அப்படின்னு பாபா அங்கேயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் எதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிதோ கொடுத்துட்டே போங்க. ஆனால் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அவங்கள்ட்ட. நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் தான் அவங்க மேலே கருணை காமிச்சேன், நாளோட அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவங்கள்ட்ட அதை சொல்லி காமிச்சிட்டே இருக்கக்கூடாது. குப்தமாக கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதில் பாபா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த தயா பாவம் மூலியமாக கல் கூட தனியாட்டம் உருகிடும் அப்படின்னு. அது எப்படி, அதை பற்றி சில விஷயங்கள் எழுதுங்க. சின்னதாக ஒரு போயம் மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு கதை மாதிரியோ சின்னதாக ஒரு ஷார்ட் பேராகிராஃப் வந்து எழுதுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் என் முன்னாடி வந்தாலும், முக்கியமாக எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க, விரோதி இருப்பாங்க, என்னை கமெண்ட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க, எதோ சில பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நான் இன்னும் அதிகமாக அன்பு, தயா, கருணை காமிக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க மேலே. ஏன்னா இந்த அன்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த தயா, கிருபா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலில் பண்ணலாம். இன்றைக்கி வந்து யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த அன்புக்கான திருஷ்டி, அந்த அன்புக்கான ஃபீலிங், அந்த உயர்ந்த ஃபீலிங் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அதை கொடுத்துக்கிட்டே போங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஆன்மீக யாத்திரை. இந்த கருணைக்கான யாத்திரை வந்து ரொம்ப உயர்ந்த மகான் யாத்திரை. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்களை பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய இடத்துல குனிஞ்சு போக வேண்டியதாக இருக்கும், நிறைய இடத்துல துடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான மார்க்கமும் கிடையாது தான். அடுத்த ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, பாபா வந்து இன்றைக்கி கருணை பற்றி தான் நிறையா சொல்கிறாரு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு பிக்சர் வரைங்க. ஸோ அந்த பிக்சரை பார்த்த உடனே மற்றவங்க தெரியும், ஓ இவங்க வந்து இதில் வந்து இந்த கருணை இதை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சரோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ ஒரு இது நீங்கள் வரைங்க அப்படின்னு. அடுத்து வந்து இன்னொரு புது விஷயம், பிகே வர்ச்சுவல் ஹக் டே. ஹக் டேனா என்னென்னா, ஹக்குனா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து கட்டி பிடிக்கிறது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்தூலமாக போய் யாரையும் கட்டி பிடிக்கக்கூடாது. நமக்கு நாம்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு ஊக்குவிச்சாகம் கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜை நமக்கு நாமளே அனுப்பணும். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யார் குரூப்பில் இருக்காங்களோ, பிகேஸ் நான் பிகேஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பான அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப அன்பான ஒரு மெசேஜ், அவங்களுக்கு நன்றி சொல்ல மாதிரி அந்த ஒரு மெசேஜ் வந்து நம்ம அனுப்பணும். அடுத்து முக்கியமாக எந்த ஒரு மிருகங்கள் மேலேயும் நம்ம எந்த ஒரு விதமான இம்சை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம குடிக்கிற பாலாக இருக்கட்டும் இல்லை மில்க் ப்ராடக்ட் எதாக வேணாலும் இருக்கட்டும், அதில் அந்த மாட்டோட வலி இருக்குது, அந்த மாட்டோட அந்த கருணையின் குரல் இருக்குது. அதாவது என்னை யாராவது இந்த இதுலேருந்து காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அதோட துக்கம், கவலை இதெல்லாம் இருக்குது. அதை குடிச்சிட்டு அதை கஷ்டப்படுத்திட்டு நான் வந்து தயாலு, நான் கிருபாலு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆகவும் முடியாது. அதனால் நீங்கள் பாபா சொல்லலாம், நீங்கள் தாத்தா தேவதா சம்பூர்ண அஹிம்சா பரமோதரம். அஹிம்சா எந்த விதத்தையும் நம்ம மூலியமாக எந்த ஒரு மிருகத்துக்கு கூட கஷ்டம் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை தியாகம் பண்ணி ஆகணும். மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட அனிமல் ப்ராடக்ட்ஸ், அது லெதராக இருக்கலாம், இல்லை சில்காக இருக்கலாம், இல்லை ஈவன் தேன் கூட, இதெல்லாமே வந்து அந்த மிருகத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் நமக்கு அந்த இது வந்து சேருது. அப்போ வந்து ஒரு மாடு வந்து கன்று போடுதுன்னா அந்த கண்ணை வந்து மாட்டோட தூரமாக தான் கட்டி வச்சுருப்பான்.
அது எதுக்காக? நமக்கு வந்து பால் கிடைக்கிறதுக்காக. ஆக்சுவலி அந்த பால் வந்து அந்த கன்றுக்குட்டிக்காக தான், நமக்காக ஒன்றும் பால்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி அதை பிரித்து அதோட பால் எடுத்து நம்ம குடிச்சிட்ருக்கோம். இந்த இயற்கையில் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிருகமும் மற்ற மிருகத்து பாலை குடிக்கிறது இல்லை. நான் மனிதன் மட்டும்தான் மற்ற மிருகத்து பாலை குடிக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலான்னா, பாபா கொடுத்த இந்த சௌமானே வந்து நம்ம ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் மாஸ்டர் தயா சாகராக இருக்கேன். அப்படியே உங்கள் 2 கையையும் விரிச்சிக்கோங்க. உங்கள் கை வந்து மேலே வானத்தை பார்த்து இருக்கட்டும். அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, கடல் போல் நான் வந்து மாஸ்டர் ஓஷன் ஆஃப் கம்பேஷனாக இருக்கேன், மாஸ்டர் கடலாக இருக்கேன், தயாவின் கடலாக இருக்கேன் அப்படின்னு. 2வது வந்து நான் தயாலு கிருப்பாலுவாக இருக்கேன். அப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஒரு கையை வந்து உங்கள் ஒரு ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. நான் தயாலு கிருப்பாலுவாக இருக்கேன், ஒரு கை வந்து ஹார்ட்டில் வச்சுக்கோங்க, இன்னொரு கை வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அதாவது என்னோடய இதயத்துலேருந்து கை மூலியமாக எல்லாருக்கும் அந்த தயா கிருபை போகுது. அடுத்து வந்து நான் சர்வஸ்ரேஷ்ட ஆத்மா. அப்போ உங்கள் 2 கையும் மேலே நல்லா தூக்கிட்டு வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் சர்வஸ்ரேஷ்ட ஆத்மா. இது ஒரு விதமான ஆக்டிவிட்டி. அடுத்து நான் வந்து தர்மாத்மா. ஸோ நான் வந்து தர்மாத்மா. அப்போ என்ன பண்ணால் 2 கையும் நமஸ்கார் பொசிஷனில் வச்சுக்கணும். அதாவது தர்மம் மற்றும் சத்தியம், இது 2த்தும் வந்து சரி விதமாக நடத்தக்கூடியது. தர்மா அண்ட் கர்ம், இது 2த்தையும் சரியான இதில் நடத்தக்கூடிய நான் தர்மாத்மா, நான் ரைச்சியஸ் சோல். அடுத்து நிராகாரி, நிர்விகாரி, நிரஹங்காரி. ஸோ இதில் உங்கள் கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கையை வந்து உங்கள் செஸ்ட் பகுதியில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்கள் அந்த கையில் உள்ள கை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த கையில் உள்ள அதாவது உங்கள் உள்ளங்கை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். நான் நிராகாரி, நிர்விகாரி, நிரஹங்காரி ஆகிறேன். அடுத்து நான் ஆத்மா தயா மற்றும் கருணையால் நிரம்பி இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கேன். நான் தயாவால் நிரம்பி இருக்கக்கூடிய பண்டாராவாக இருக்கேன். அப்போ உங்கள் கையை எப்படி வச்சுக்கணுன்னா, 2 கையும் அந்த ஒரு கப்பு ஷேப்பில் 2 கையும் சேர்த்து வச்சுக்கணும். அதாவது கையில் ஏதோ இருக்கிற மாதிரி, ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம் வைரம் இருக்கிற மாதிரி கையை அந்த கப் ஷேப்பில் வச்சுக்கணும். அடுத்து 7வது நான் மாஸ்டர் தாத்தா, நான் தேவாத்மா. அப்போ இதில் நம்ம 2 கையும் எப்படி இருக்கணும்னா, 2 கையும் அந்த கோயிலில் தேவதையோட கை எப்படி இருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற பொசிஷனில், அந்த பொசிஷனில் நம்ம இதை வச்சுக்கணும். அடுத்து வந்து தாத்தாப்பனுடைய சன்ஸ்கார் உள்ள ஆத்மா நான். தாத்தாப்பனுடைய சன்ஸ்கார் உள்ள சம்பன் ஆத்மா நான். ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா, உங்கள் 2 கையும் உங்கள் செஸ்ட்டு பக்கத்தில் வச்சுட்டு அந்த உள்ளங்கை வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே சர்க்குலர் மோஷனில் அதை ரொட்டேட் பண்ணுங்கள். அதாவது என் மூலியமாக எல்லாருக்கும் என்ன தேவையோ அது போகுது. தாத்தாப்பனுடைய சன்ஸ்கார் உள்ள சம்பன் ஆத்மா நான். அடுத்து இச்சா மாத்திரம் அவித்யா ஆத்மா நான். இச்சா மாத்திரம் அவித்யா ஆத்மா நான். இதில் உங்கள் 2 கையும் வந்து உங்கள் காலில் உள்ள தொடை மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து மேலே நோக்கி இருக்கணும். அதாவது நான் சரண்டர் ஆகிட்டேன், பாபாட்ட சரண்டர் ஆகிட்டேன், சம்பன் திருப்தி ஆகிட்டேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. இச்சா மாத்திரம் அவித்யா நான். அடுத்து பாபா சொல்கிறாரு, நான் ஃப்ராக்தில் ஆத்மா, ரொம்ப பெரிய உள்ளம் உள்ள ஆத்மா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் ஹார்ட் ஷேப் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இதே பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாபா சொல்கிறாரு, நான் வந்து ஷெஹன்ஷா, ராஜாக்கெல்லாம் ராஜா நீங்கள். அப்போ நான் ராஜாக்கெல்லாம் ராஜானா அவங்க கையை அப்படி வச்சுக்கோங்கன்னா, ஒரு கை மேலே அப்படியே தலையில் உள்ள அந்த கிரீடத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஷெஹன்ஷா, ராஜாக்கெல்லாம் ராஜா ஆத்மா. அடுத்து லாஸ்ட்டாக நான் தாத்தாவுடைய குழந்தை, தாத்தாவாக இருக்கேன். இப்போ இதில் உங்கள் கையை எப்படி வச்சுக்கணும்னா, 2 கையும் சேர்த்து அப்படியே கையிலேருந்து தண்ணி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பொசிஷனில் நம்ம இதை வச்சுக்கணும். ஸோ இறுதியாக அந்த மாதிரி தயாபாவ், சதா தயாபாவ் மற்றும் சதா கிருபா திருஷ்டி வைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபாவுடைய இந்த யாத் பியார் பார்க்கலாம். சதா கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பயுமே வாங்கினேங்கன்னு எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ஸ்திதியில் இருக்கக்கூடிய
ராஜவம்ச சன்ஸ்கார் உள்ள ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम